ஸோ மக்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசணுமா வேண்டாமான்னு தெரியல. பட் இப்போது நான் பேசுகிறேன், அப்புறம் எப்பவும் பேச முடியாது. காரணம் என்ன, நான் சும்மா பண்ணி தான் கூட நான் விட்டுருப்பேன். பட் தளபதி பேரை யூஸ் பண்ணி தளபதி பேர்லேயே வீடியோஸ்லாம் போட்டு 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 ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்துட்டு இன்றைக்கி தளபதி பேரை யூஸ் பண்ணி 15 வயசு பையன் 12 லட்ச ரூபா கார் வாங்கியிருக்கான். ஸோ அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நியூஸ் பார்க்கும்போது தான் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவன் சும்மா பண்ணியிருந்தால் கூட நான் இவனை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். பட் தளபதி பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவனை பற்றி பேசி தான் ஆகணும். இவனால் நான் ஏமாறலை. நான் யாரை பற்றி சொல்ல வரவங்களுக்கு தெரியும், கொடுவை அன்பு. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு. ஸோ 15 வயசில் 12 லட்ச ரூபா கார் வாங்கியிருக்காரு. தன்னோட அம்மாவுக்கு கார் கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அது எப்படி முடியும் அப்படின்னு நானும் யோசித்தேன். இப்போ தான் தெரியுது, நான் அவனால் பாதிக்கப்படல. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் அனுப்புகிறேன் பாருங்கள். இவங்க கிட்டத்தட்ட 8 மாதம் 1 வருஷம் முன்னாடி அமௌண்ட் வாங்கியிருக்கான். 1 வருஷமாக எந்த ரெஸ்பான்ஸும் தராதவன் இன்றைக்கி, அதாவது நேற்று 3ஆம் தேதி நேற்று எல்லாருக்கும் வாங்கின பைசா ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஏன் இன்றைக்கி ஸ்கேமர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே எல்லா பைசாவும் ரிட்டர்ன் வருது. ஸோ ஒன்று சொல்ல வரேன், இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. தப்பு பண்ணாலுமே அவனுக்கு ஆதரவு கொடுக்குங்க பார்த்தீங்களா, ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுத்து. ஸோ 15 வயசு பையன் இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவங்க பின்னாடி யாரோ இருந்து தான் வேலை பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாரும் கண்டுபிடிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சேஃபாக இருங்க. தேங்க்யூ நண்பா.